மிகவும் குறைவான விலையில் அடுத்தடுத்து வெளியாகும் புதிய எலக்ட்ரிக் கார்கள். இந்தியாவில் வெற்றிகரமாக எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாக எம்ஜி மோட்டார்ஸ் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை டாடா மோட்டார்ஸுக்கு அடுத்தபடியாக அதிகளவிலான எலக்ட்ரிக் கார்களை எம்ஜி மோட்டார் விற்பனை செய்து வந்தது. தற்போது இந்த இடத்தை மஹிந்திரா எடுத்துக்கொண்டது. எனினும் விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்க வாடிக்கையாளர்கள் கவரும் வகையில் புதிய எலக்ட்ரிக் கார்களை அந்த நிறுவனம் வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எம்ஜி மோட்டரின் எலக்ட்ரிக் கார் போர்ட்ஃபோலியோவை மிகவும் சுவாரஸ்யமானது. மற்ற நிறுவனங்களில் இருந்து விலகி போல்டாக யாரும் எதிர்பாராத வகையிலெல்லாம் புதிய எலக்ட்ரிக் கார் மாடல்களை இந்தியாவில் வெளியிட்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது. குறிப்பாக கமோட் இவி, விண்டசர் இவி ஆகிய 2 எலக்ட்ரிக் கார்களை சொல்லலாம். காமோட் இவியை நகர வாடிக்கையாளர்களுக்காக எலக்ட்ரிக் காராக வெளியிட்டது எம்ஜி மோட்டார். இதுபோன்ற வழக்கமில்லாத டிசைன் கொண்ட காரை வெளியிடுவதே ஒரு தைரியம் வேண்டும். அதன் விற்பனை மோசமில்லை என்று சொல்லலாம். மேலும் கடந்த மாதம் வரை கமோட் இவி தான் இந்தியாவின் மிக விலை குறைவான எலக்ட்ரிக் காராக இருந்து வந்தது. அடுத்ததாக வின்சர் இவி ஹேட்ச்பேக் போலவும் இல்லாமல் எக்ஸ்யூவி போலவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கிராஸ்ஓவர் போல இந்த எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் வெளியிட்டது அந்த நிறுவனம். இதனை கிராஸ்ஓவர் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் எனவும் அழைத்தது எம்ஜி. இந்த கார் பெரிய ஹிட். இந்தியாவில் தற்போது அதிகம் விற்பனையாகும் எலக்ட்ரிக் காராக இந்த கார் உள்ளது. இந்த நிலையில் இவை இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒரு புதிய எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் களமிறக்க எம்ஜி மோட்டார் திட்டமிட்டு வருகிறது. இந்த 2 கார்களும் வெளிநாட்டில் வுல்லிங் என்ற ஆட்டோமொபைல் நிறுவனத்தின் விற்பனை செய்யும் கார் மாடல்கள் இந்திய வடிவங்கள் தான். இந்திய வகையில் வுல்லிங் நிறுவனம் விற்பனை செய்து வரும் பிங்கோ என்ற எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் வெளியிட எம்ஜி மோட்டார் முடிவு செய்துள்ளது. ஏற்கனவே இந்த காரினை இந்திய நிறுவனம் சோதனை செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட ஸ்பைசாட் புகைப்படங்கள் இணையதளத்தில் கசிந்து வைரலாகியுள்ளன. எனவே இந்த காரினை இந்தியாவில் எம்ஜி மோட்டார் வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆனால் பிங்கோ என்ற பெயரில் இல்லாமல் வேறு ஒரு பெயரில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்பதற்கு கியூட்டான ஒரு எலக்ட்ரிக் காராகவே இந்த பிங்கோ இருக்கிறது. போதுமான வளைவு நெளிவுகளுடன் கிளாஸியாக லுக்கை கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தனித்துவமான நிறங்களையும் இந்த எலக்ட்ரிக் கார் கொண்டிருக்கிறது. இந்த காரில் 31.9 கிலோவாட் மற்றும் 50.6 கிலோவாட் பேட்டரி பேக் தேர்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிறிய பேட்டரி பேக்கானது 333 கிலோமீட்டர் வரையான ரேஞ்சையும், பெரிய பேட்டரி பேக்கானது 500 கிலோமீட்டர் வரையான ரேஞ்சையும் கொண்டிருக்கிறது. இந்தோனேசியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு தெற்காசிய நாடுகளில் வுல்லிங் பிராண்டின் மூலமாக இந்த கார் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவின் காமோட் இவி மற்றும் விண்டசர் இவி இடைப்பட்டு 10 லட்சம் ரூபாயையொட்டி இந்த எலக்ட்ரிக் கார் விற்பனை செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவிலேயே இந்த கியூட்டி எலக்ட்ரிக் காரின் அறிமுகத்தை இந்தியாவில் நாம் எதிர்பார்க்கலாம்.